வணக்கங்க. மாடியில் ஒரு க்ரோ பேக்கில் வளர்த்துற பச்சை மிளகா செடியில் இந்த அளவுக்கு நிறைய காய்கள் காய்க்கிறதுக்கு என்னென்ன பராமரிப்பு கொடுக்கலாம், என்ன விதமான நோய் தாக்குதல் வரும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மாடி தோட்டத்தில் பச்சை மிளகா வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க. மற்ற காய்கறி செடிகளை விட இந்த பச்சை மிளகா செடியை கொஞ்சம் ஈஸியாகவே வளர்த்திடலாங்க. அதிகமாக நோய் தாக்குதல் வராதுங்க. விதைகள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்காக வச்சுருக்கிற வரமிளகாயை எடுத்து அந்த விதையை எடுத்து நம்ம போட்டு விட்டாவே போதுங்க, ஈஸியாகவே முளைச்சி வந்துடும். பெரிய க்ரோ பேக்கு தேவையில்லைங்க. நான் 1 அடி உயரம் 1.5 அடி அகலமுள்ள ஒரு க்ரோ பேக்கில் தாங்க இந்த பச்சை மிளகா செடியை நடவு செஞ்சுருக்கிறேன். இது நீட்டு பச்சை மிளகாங்க. இது காரம் கம்மியாக தாங்க இருக்கும். நம்மளுக்கு காரமாக வேணும்னா குண்டு பச்சை மிளகா செடி வளர்த்தலாங்க. அதுவும் நம்ம கடையில் பச்சை மிளகா வாங்கிட்டு வரதுலையே நிறைய மிளகா சீக்கிரமாகவே பழுத்துருங்க. அந்த பழுத்த மிளகாயை ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அந்த விதையை எடுத்து தூவிவிட்டு அந்த செடியை நடவு செஞ்சோம்னா நம்மளுக்கு குண்டு பச்சை மிளகா கிடைக்குங்க. அது இந்த நீட்டு பச்சை மிளகாயை விட கொஞ்சம் நல்லாவே காரமாக இருக்குங்க. இந்த செடியை நம்ம நல்லா பராமரித்தோம்னா 2 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பச்சை மிளகா செடியை நான் போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு நடவு செஞ்சதுங்க. நிறைய காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. இதில் நோய் தாக்குதல் அதிகமான அளவில் வந்ததுன்னா நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நல்லா பராமரிப்பு கொடுத்தோம்னா மீண்டும் துளிர் விட்டு ஒரு மாதத்துலேயே மறுபடியும் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த அளவுக்கு பச்சை மிளகா கிடைக்கிதுங்க. இதை நம்ம ஒரே சமயத்தில் இப்படி பறிக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. டெய்லி சமையலுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கலாங்க. நான் வீடியோவுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி 10 நாள் பறிக்காமல் விட்டு இப்போ நான் ஒரே சமயத்தில் பறிச்சிருக்கிறேங்க. அடுத்தது இந்த செடிக்கு நான் என்ன பராமரிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது மீனமிலம் நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கிறேங்க. 1 லிட்டரு தண்ணிக்கு 20 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து வாரம் ஒரு முறை நம்ம செடிகளுக்கு அடிக்கலாங்க. வாரம் ஒரு முறை அடிக்க முடியலைன்னா 15 நாளைக்கு ஒரு முறையாச்சும் நம்ம தொடர்ந்து இதை அடிச்சுட்டே இருக்கலாங்க. நம்ம தொடர்ந்து மீனமிலம் அடிச்சுட்டே இருக்க காய்கள் காய்ச்சி முடிய புதுசாக பூக்கள் விட்டு நம்மளுக்கு தொடர்ந்து பச்சை மிளகா கிடைச்சிட்டே இருக்குங்க. இதோட இன்னும் நிறைய திரவ உரங்களும் இருக்குதுங்க. காய்கறி கழிவு தண்ணியில் ஊற வச்சு காய்கறி கழிவை அந்த தண்ணியையும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க. திட உரம்னு பார்த்திங்கன்னா காய்கறி கழிவு உரங்க. காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம செலவே இல்லாமல் வீட்டில் தயார் செஞ்சு வச்சுக்கலாங்க. இதையும் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து வாரம் ஒரு முறை கொடுக்கலாங்க. இல்லாட்டி 15 நாளைக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்த்துறது நம்ம எந்த அளவுக்கு பராமரிப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க காய்கள் காய்க்கும். நம்ம கொஞ்ச நாளைக்கு பராமரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு விட்டுட்டோம்னா காய்க்காதுங்க. அதே மாதிரி நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதல் வந்துருங்க. நம்ம கொஞ்ச நாள் கவனிக்காமல் விட்டோம்னா இந்த வெள்ளைப்பூச்சி நோய் தாக்குதல் வந்துருங்க. இது வராமல் இருக்கணும்னா வாரம் ஒரு முறை வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கணுங்க. இது வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் அடைச்சோம்னா சரியாகுங்க. அதுக்கும் சரியாகலைன்னா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனமிலம் மற்ற திரவ உரங்களெல்லாம் கொடுக்கும்போது மீண்டும் செடி நல்லா துளிர் விட்டு காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருங்க. மாடி தோட்டத்தில் பச்சை மிளகா செடி ரொம்ப ஈஸியாகவே வளர்த்தலாங்க. நான் இந்த முறையில் தாங்க வளர்த்திட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சத்யா இயற்கை விரும்பி யூடியூப் சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மாடி தோட்டம் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேங்க. நன்றி.